ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, டெட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகட்டும், டெட் எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணவங்களுக்காகட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்காகட்டும், பிஎடு அப்புறம் டிப்ளமோ இன் டெக்னிக்கல் எஜுகேஷன் முடிச்சுட்டு டீச்சர் ஜாப்க்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊரில் இப்போ டெட் எக்ஸாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, நிஜமாகவே டெட் எக்ஸாம் நடத்துகிறாங்களா? இந்த தகுதி தேர்வு நிஜமாகவே தகுதியானதா, இல்லை வெறும் மனப்பாட கல்வியை வச்சு தான் வந்து தகுதியான ஆசிரியர்களை வழிகாட்டுறாங்களான்ட்டு இப்போ இங்கே பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு கதையோடு ஆரம்பிச்சிடலாம். ஒரு நேஷ்னல் லெவல் ஃபுட்பால் மேட்ச்சு, மாநில அணிக்கு ஒரு ஃபார்வர்டான ஒரு பிளேயர், நல்ல ஒரு பிளேயர் தேவைப்படுறாங்க. 1000 பேர் போட்டி போடுறாங்க. மேலாளர் ஒருவர் வந்து டெஸ்ட் வச்சு அதிக கோல் அடித்த ஒரு சிறந்த பிளேயரை பார்த்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ணுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பல போட்டிகளை சூப்பராக விளையாடி நிறைய கோல் அடிக்கிறாரு. வருஷம் போகுது, புது மேலாளர் வராரு. அவர் வந்து அந்த பிளேயரை வந்து கூட்டிகிட்டு, நீங்கள் வந்து டீமில் தொடரணும்னா உங்கள் திறமையை நிரூபிக்கணும், ஆனால் நீ வந்து ஒரு ஃபார்வர்டில் விளையாடக்கூடாது, கோல் கீப்பராக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த பிளேயருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. முன்களத்தில் விளையாடுறது தான் எனக்கு சிறந்த தகுதி, எனக்கு சம்மந்தமே இல்லாத கோல் கீப்பர் பொசிஷனில் விளையாட சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்கும்னு கேட்குறாரு. இதே கதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் நுழைவுத் தேர்வுகளும் போட்டித் தேர்வுகளும் செஞ்சுட்டு இருக்குது. இதை பற்றி ரொம்ப தெளிவான முறையில், எளிமையான முறையில் இந்த வீடியோவில் அலசி பார்த்துடலாம். நம்ம நாட்டில் மக்கள் தொகை ரொம்பவே அதிகமாக இருக்கு, நிறைய தெரிஞ்ச விஷயம். ஆனால் படித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உருவாக்கலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்வுகள் மூலமாக கேள்விகளை குழப்பி மக்களை வந்து வடிகட்டி தகுதியானவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு தப்பிச்சிக்கிறாங்க. இதில் இந்த தகுதி தேர்வு முறையில் இன்னும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்க, அந்தந்த வருஷத்தில் படித்த முடித்தவங்களுக்கு சீனியாரிட்டி படி பார்த்தீங்க வேலை வாய்ப்பு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு, எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி, அப்புறம் வந்து டிஆர்பி போட்டித் தேர்வு முறையெல்லாம் வந்தாச்சு. எப்போ இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 வந்துச்சோ அப்போதிலிருந்து மிடில் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற ஆசிரியர் பணிக்கு டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டு போட்டித் தேர்வின் பெயரே வந்து மாற்றப்பட்டது. இப்போ இருக்கிற டெட் எக்ஸாமில் என்னென்ன சிடுக்கான சிக்கல்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து புத்தக மனப்பாடம். இப்போ இருக்கிற 10ஆம் வகுப்பு வரையான பாட புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா வரிக்கு வரி மனப்பாடம் செஞ்சால் மட்டும்தான் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ஒரு நிலை இருக்குது. மாறும் பாடத்திட்டங்கள், சில வருஷத்தில் சிலபஸ்லாம் மாறி புது புக்ஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் புது புத்தகத்தை வந்து படித்து எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் டீச்சர்ஸ்க்கு தகுதி வரும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வகுப்புகளுக்கு சம்மந்தமில்லாத கேள்விகள். பிரைமரி ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எடுக்கிறதால அவங்கக்கிட்ட எல்லா பாடத்துலேயும் கேள்வி கேட்குறது ஓகே, ஆனால் அவங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள பாடநூலில் இருந்து ஏன் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாட வாரியான குளறுபடிகளும் இருக்குது. மிடில் ஸ்கூலில், நடுநிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கவுங்க ஸ்பெஷல் சப்ஜெக்டில் இருந்து தானே அதிக மதிப்பெண்ணுக்கு வந்து கேள்வி வரணும். அதை விடுத்து அனைத்து பாட ஆசிரியர்களுக்கும் அறிவியல் அல்லது சமூக அறிவியலில் மட்டும் 60 மார்க்கு கேள்வி கேட்கறது எந்த வகையில் வந்து நியாயம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி சரியாகும்? அதுக்கப்புறம் குழப்பமான வினாக்கள் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் வாசித்து புரிஞ்சிக்கவே பார்த்தீங்க முடியாத அளவுக்கு ரொம்ப குழப்பமான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. வெறும் தகவல்கள் மனப்பாடம் செய்கிறது மட்டும்தான் ஒரு நல்ல ஆசிரியருக்கான தகுதியான கேள்வி கேட்குறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி முறை, ஆசிரியர்களுக்கான பணி அழுத்தங்கள், மாணவர்களிடம் ஏற்படுத்த வேண்டிய நடத்தை மாற்றங்கள், காலத்துக்கு ஏற்ற கல்வி முறை போன்ற விஷயங்களை தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தோமே தவிர, அதுதான் அரசு பள்ளிகளையும் நம்ம அடுத்த தலைமுறைகளையும் காப்பாற்றுற ஒரே வழின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான தீர்வு என்னதான் பார்க்கலாம். போட்டித் தேர்வு வேற, தகுதி தேர்வு வேற. சட்டப்படி பார்த்தா தகுதி தேர்வு பணியில் உள்ள 55 வயது வரையிலான ஆசிரியர்கள் எழுத வேண்டியிருக்கு. ஆனால் இதுக்கு மல்டிபிள் சாய்ஸ் மூலமாக வெறும் பொது அறிவை மட்டும் சோதிக்கிற தேர்வு முறை கண்டிப்பாக சரியானதே இல்லைன்னு சொல்கிறாங்க. மாநில அரசு இந்த தகுதி தேர்வு முறையை வந்து முற்றிலுமாக மாற்றியமைக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஆசிரியர்கள்லாம் அவங்கவுங்க பாடத்தில் இருந்தும், வகுப்பறை மேலாண்மை மற்றும் அவங்களுடைய கற்பித்தல் அனுபவத்தில் இருந்தும் விரிவாக விடையை எழுதுகிற மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தேர்வை வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக ஒரு தகுதி தேர்வில் இப்படிப்பட்ட ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் இடம்பெறணும்னு சொல்கிறாங்க. 1by1 சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கிளாஸில் அமைதியாக உட்காராமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பிடிவாதமான மாணவனை நீங்கள் எப்படி கையாள்வீர்கள்?
இப்படி கொஸ்டின் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, வாசிக்க கஷ்டப்படுற சிரமப்படுற குழந்தைகளுக்கு எப்படி எளிதாக வாசிக்க கற்றுக் கொடுப்பீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. மூணாவது, மாணவர்களுடைய எழுத்து திறனை வளர்க்க என்னென்ன புதுமையான செயல்பாடுகள் செய்யலாம். நாலாவது, மற்றவங்களை எப்பவும் கேலி கிண்டல் செய்கிற ஒரு மாணவனை எப்படி நெறிப்படுத்துவீங்க. அஞ்சாவது, உங்கள் கிளாஸில் இருக்கிற ஒரு சிறந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டு கூட மற்ற மாணவர்களுக்கு எப்படி பழகணும், அதுக்கு நீங்கள் என்ன முறைகள் கையாளுவீங்க. ஆறாவது, குழந்தைகளை அடித்தால் தான் திருத்த முடியும் அப்படின்னு வாதம் செய்கிற ஒருத்தர்கிட்ட உங்களுடைய மாற்று கருத்து எப்படி எடுத்து கூறுவீர்கள். ஏழாவது, சைகை மொழி ஓவிய மொழி பற்றின பாடத்தை மாணவர்கள் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக பங்கேற்று புரிஞ்சிக்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் உருவாக்குவீங்க. எட்டாவது, பாடக்குறிப்பு தேவையில்லைன்ட்டு ஒரு வாதம் நடக்குது, நீங்கள் ஏதேனும் ஒரு பக்கம் நின்று உங்கள் விவாதத்தை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்பதாவது, தற்போதைய பாடநூல் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய பாடத்திறன்களை வளர்க்க நிஜமாவே உதவியாக இருக்கா, இதை பற்றி ஒரு ஆய்வுரை எழுதுங்க. பத்தாவது, பொதுப்பள்ளி அருகாமை பள்ளி ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஏன் இன்னமும் முழுமையாக நடைமுறைப்படுத்த இயலவில்லை, இதற்கான காரணங்கள் என்ன. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு டீச்சருடைய நிஜமான தகுதியை அளவிட இந்த மாதிரி கேள்விகள் தானே எக்ஸாம்ஸில் வரணும். அதை தவிர இந்த மாதிரி கேள்விகள் இல்லாமல் மனப்பாடம் பண்ணி எழுதத்தில் என்ன மாதிரி தகுதியை வளர்த்துக்க முடியும், நிஜமாவே ஒரு தகுதி தேர்வாக இருக்க முடியுமா. டீச்சர்ஸுடைய கற்பித்தல் திறனையும் அவங்க குழந்தைகளை கையாளுற விதத்தை சோதிக்காமல் வெறும் புத்தகத்தை மட்டும் மனப்பாடம் செய்ய சொல்கிற இந்த டெட் எக்ஸாம் முறை மாறணுன்றது தான் சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்க டெட் எக்ஸாம் முறை சரியானதா, இல்லை டீச்சர்ஸுடைய அனுபவத்தை சோதிக்கும் விரிவான தேர்வு முறை வரணுமா? உங்களுடைய ஆழமான கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.